Hi friends, Champions Academy Triples YouTube channel மார்னிங் ஜாப் நோட்டிஃபிகேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா சத்துணவு துறையில் வேலைவாய்ப்பு. ஸோ நம்ம வந்து மார்னிங் வந்து உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் வந்து டெய்லி அப்டேட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே வந்து மார்னிங் உங்களுக்கு வரும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே. ஈவினிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே போட்டித் தேர்வு ரிலேட்டடாக வரும். அதாவது டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி இன்னும் என்னென்னமோ இருக்குது. ஏன்னா இது அனைத்து விதமான போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது. ஸோ உங்களுக்கு போட்டித் தேர்வுக்கு ஃப்ரீயாக எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பார்க்கலாம் என்ன வேலை வாய்ப்புன்னு. எப்பயுமே வந்து ஒரே வேலையவே வந்து குறிக்கோளாக கொள்ளாதீங்க. நம்மளுடைய ஒரே குறிக்கோள் எதாக இருக்கணும்னா அரசு பணியாக மட்டும்தான் இருக்கணும். அப்போ அது எதில் வந்தாலும் நம்ம அப்ளை பண்ணி உள்ளே போய் உட்காந்துக்கிறணும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. ஓகேவா? இது சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு. இதில் வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 8900. அப்போ வந்து உங்களுக்கு வந்து 8997 நியர்பை 9000 வேக்கன்சி, அதாவது 9000 காலி பணியிடங்கள் வந்து சத்துணவுத்துறையில் இருக்குது. எவ்வளோ? 9000 காலி பணியிடங்கள். எப்போன்னா உடனே நிரப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஜூன் மாதம் உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களால் அரசு பணியில் சேர முடியும். அப்படின்னா அதை ஏன் நம்ம விடணும்? ஸோ யார் யாருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இது வந்து நேரடி நியமனம் தான், எக்ஸாம்லாம் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. நோ எக்ஸாம் ஃபீஸ். ஓகேவா? ஸோ கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா 10th கூட படிக்காமல் யாருமே இருக்க மாட்டோம், படிச்சிருப்போம். பதவின்னு பார்த்தோன்னா சமையல் உதவியாளர், அதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, எந்தெந்த மாவட்டத்தில்? எல்லா மாவட்டத்துலேயுமே வந்துடும், எல்லா மாவட்டத்துலையுமே இருக்குது. அதனால 9000 வேக்கன்சி இருக்குது. நூன் மீல் ஜாப் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிஓ ஆஃபீஸ் தான் உங்களுக்கு கான்டாக்டு. இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இனி அடுத்தடுத்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் ரிலீஸ் பண்ணி நியர்பை 1 மந்த்துக்குள்ளே, அதாவது மே மந்த்துக்குள்ளே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜூன் மாதம் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போயே வந்து அந்தந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்டேட் பண்ணும்போது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்காரவங்க டக்குன்னு போய் ஒரு இடத்து போய் பார்த்துருங்க. சரியா? இப்போ போய் கேட்காதீங்க, அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் வந்தோடனே கேட்கணும். சரியா? இப்போ தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கு. அடுத்த டெய்லி அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் டெய்லி அப்டேட்டில் சொல்லிடுவேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் விச் பிளேஸ் அப்படின்னு கேட்குறதுனா பெஸ்ட்டு நீங்கள் ஸ்கூலில் கேட்கலாம். அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டி ரிலேட்டடாக தான் இதை இட ஒதுக்கீடே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த கம்யூனிட்டி இருந்தால் போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்து நியர்பை யார் இருக்காங்களோ அவங்க போடுவாங்க. தொகுப்பூதியம் பார்த்தோம்னா 3000. என்ன கவர்மெண்ட் இது சொல்கிறீங்க, ஆனால் தொகுப்பூதியம் சொல்கிறீங்களே, அதாவது நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 இயருக்கு வந்து நாங்கள் தொகுப்பூதியம் கொடுப்போம். அதுக்கடுத்து வந்து அவங்க அதை நிரந்தரம் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த டெம்பரரி ஜாபை ஜாயின் பண்ணால் திடீர்னு அதை பெர்மனெண்ட் ஆக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் ஜாயின் பண்ணிக்கலாம். மாதம் 3000. ஏன்னா உங்களுக்கு வந்து செக்ஷன் வந்து சமைக்கிறவங்களும் ஹெல்ப் பண்ணுற மட்டும் தான். ஒரு 1 hour 2 hours ஜாப் தான் இது. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம், அவ்வளோதான். 1 day ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இது ரிலேட்டடாக யாராவது அப்டேட் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து 3000 சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்னு பார்த்தோம்னா 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஜென்ரலில் உள்ளவங்க. இது பழங்குடியினர்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் உள்ளவங்களே அப்ளை பண்ணலாம். விடோ ஆர் செப்பரேட்டாக லீவ், கணவரால் கைவிடப்பட்டவங்களா இருக்காங்களா, அவங்க எல்லாருமே 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 3 கேட்டகரியில் உள்ளவங்களும் அப்ளை பண்ணலாம். இது முக்கியமாக என்ன ஒருன்னா, இது பெண்கள், ஏன்னா சமைக்கிறதுனால பெண்கள் மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. பெண்கள் மட்டும்தான் அப்ளையே பண்ண முடியும், முன்னுரிமை இல்லை, பெண்கள் மட்டும்தான் அப்ளையே பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, 1 மந்த்துக்குள்ளே ஏதோ ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாபை நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். இது எப்படின்னா ஒரு 2 hours மினிமம் நீங்கள் அங்கே இருப்பீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்க மாட்டீங்க, நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ அதுக்கு 3000னா ஓகே தான் இல்லையா? ஹெல்ப் தானே நம்ம பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ கல்வி தகுதின்னு பார்த்தோன்னா 10th பாஸு இல்லைனா ஃபெயிலு, 2 பேரில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இது முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லேடிஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ லேடிஸ் யார் யார் இருக்கீங்களோ அவங்களாம் அப்ளை பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 3 கிலோமீட்டர். இப்போ நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அங்கே யாரும் அப்ளை பண்ணலைன்னா அடுத்து யார் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து ஊராட்சி, உங்கள் ஊர் வந்து ஊராட்சியாக இருந்துச்சு
இல்லைன்னா நகராட்சியாக இருக்குன்னா அந்த ஒன்றிய அலுவலகத்தில் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதை அப்ளை பண்ணி அங்கேயே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற யார்கிட்ட கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாகவே அந்த தருமபுரி அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எங்கே சொல்கிறாங்களோ அங்கே தான் வாங்கணும். நீங்கள் ஊராட்சியாக இருந்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வாங்குவீங்க. நகராட்சியாக இருந்தீங்கன்னா நகராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குவீங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th சர்டிஃபிகேட்டு, அப்புறம் டிசி, உங்களோட ஆதார் கார்டு, வேற சைன் போட்டு ஒரு இது எடுத்துக்கோங்க. சைன் ஸ்கேன் வச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணி மொபைலில். அப்படி இல்லை இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஒருவேளை சப்போஸ் கேட்டாங்கனாலும் அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் அங்கேயே போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் தருமபுரியில் உள்ளவங்க தாராளமாக நீங்கள் உங்களுடைய ஊராட்சி அல்லது நகராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு எங்கே வேகன்சி இருக்குது, எந்த ஸ்கூலு, என்னோட கம்யூனிட்டி இது எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாங்குங்க. ஸோ இது வந்து நோ எக்ஸாம் ஃபீஸு, அதே மாதிரி நோ எக்ஸாம், நேரடி நியமனம் தான். இப்போயே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுட்டிங்கன்னா, சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து அவங்க உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேயா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல். மார்னிங் வந்து உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஈவினிங் வந்து உங்களுக்கு ப்ரீ டெஸ்ட்டு, ப்ரீ ஆன்லைன் கிளாஸ், இல்லை ப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். எல்லாமே போட்டித் தேர்வு ரிலேட்டட் தான் வரும். இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.